நான் நெறைய பேர் கூட கான்வர்சேஷன் மேக் பண்றதுனால, நான் ஒருத்தங்கள்ட்ட இருந்து ஒண்ணு நான் ஒரு யூனிக்கா ஒண்ணு பார்ப்பேன். உங்ககிட்ட பார்க்கிறது அந்த சிரிப்பு. ஒரு அப்படியா? மாரி அழகா இருக்கு. நீங்க சிரிக்கிறத பார்த்து பசங்கலாம் சில்லறைய சிதற விடுவாங்க போல. ஆஹா. அப்படிங்கிற மாரி ரொம்ப அழகா இருக்கு. இதுதான் உங்களோட பிக்கப் லைன். பொண்ணுங்கள விடவே மாட்டீங்களா இல்ல. நீங்க? வர பொண்ணுங்க எல்லாம் இந்த ஐயோ! மாரி தான் சொல்லி இதே பொண்ணுங்கள விடவே மாட்டீங்கன்னா ஏதாவது தப்பா நடந்துற வந்த போறாங்க. உடனே ஹார்ட் வேற கையில எடுத்து குடுத்தீங்க. இல்ல ரோஸ் எடுத்து கையில குடுத்தீங்க. அது பொண்ணுங்க கெஸ்ட்க்கு வந்து பார்த்துட்டு வெல்கம் போறீங்க. பண்றதுக்கு குடுக்கணும்ல. ஆஹா. அதுதான். ஆஹா. ஓகே. எப்போ ரெண்ட் பே பண்ண போறீங்க நீங்க? ரெண்ட் எப்போ பே பண்ண போறீங்க? எதுக்கு? இல்ல லவர் மூவி பார்த்ததுல இருந்து என் ஹார்ட்ல வந்து நீங்க ஸ்டே பண்ணிருக்கீங்கல்ல. ஐயையோ! அது ரொம்ப வருஷமா இருக்கீங்க நீங்க. அது ரெண்ட் பே பண்ணியே ஆகணும் இதுக்கு. பொண்ணுங்க கிட்ட இதே பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல இது புது பிக்கப் லைனுங்க. சீரியஸா உங்களுக்கு பொண்ணுங்களலாம் பார்த்தா சும்மா இருக்குன்னு தோணாதா? நிஜமா இல்ல ஏய், நிஜமா சும்மா இரு. நிஜமா தான் கேக்குறேன். இந்த மாதிரி பிக்கப் லைன் தவிர வேற எதுவும் தோணாதா உங்களுக்கு பொண்ணு தோணும். கிட்ட நிறைய interview நான் பண்ணும்போது? இன்டெலெக்சுவலான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பேன். உங்களோட வாழ்க்கை வரலாறு பத்தி இன்னும் பேசுவோம். எதுவும் கேட்கவே இல்ல. எப்படி? இனிமே தாங்க அது ஆரம்பிக்கணும். எப்படி இப்படியே ஆரம்பிக்கிறீங்க நீங்க? அது ஷோ ப்ரொடியூசர் கொடுத்த சதி.